வாழ்க்கையே ஒரு புக்கு மாதிரிங்க. இன்றைக்கி ஒரு புதிய பேஜை வந்து நம்ம ஆட் பண்ணலாமா? நான் நைட் உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி. ஆப்பம் சாப்பிடணும் போல தோணுச்சு. ஆனா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சரி நைட்டே வந்து அரிசிய ஊற வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு 2 1/2 ஹார்ஸ் தான் ஊறுச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி நான் வந்துட்டு மாவு, உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு கிரீன் சிக்கன் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது யூடியூப்பில பார்த்த ரெசிபி தாங்க. தேங்காய், கொஞ்சம் முந்திரி, சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, வெங்காயம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சிக்கன், அப்புறம் நார்மல் ஸ்பைசஸு, உப்பு, மிளகாய் பொடி எல்லாமே போட்டுட்டு, அப்புறம் இந்த கிரீன் சிக்கன், தேங்காய் இதெல்லாம் அரைச்சத ஊத்தி ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஆப்பத்துக்கு எனக்கு வந்து கண்டிப்பா வந்து தேங்காய் பால் தான் பிடிக்கும். இங்க வந்து பார்த்திங்கன்னா, சம்மர்லேயும் சரி, வின்டர்லேயும் சரி, எண்ணெய் வந்து எப்பயுமே இந்த மாரி கட்டியா தாங்க இருக்கும். ஸோ அதனால நம்ம பார்த்து அளவா போடணும். நான் யூசுவலா மெல்ட் பண்ணி மைக்ரோவேவ்ல போடுவேன். சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டா இருந்ததுன்னா, அப்படியே அந்த ஸ்பூன்ல ஒரு ஆஃப் போட்டாலே கரெக்ட்டா இருக்கும். இந்த குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ங்க. அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குக்கர் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது இல்லைன்னா முக்கால்வாசி வேலையே நடக்காது. ஒரு பெரிய வெங்காயமும், 2 தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அத ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2 பேர், 3 பேர் ஒரு 2 வேளை சாப்பிடுற அளவுக்கு வரும். தண்ணி நம்ம வேணும்னா ரொம்ப லிக்விடாவும் வச்சுக்கலாம். அப்படி தண்ணி வேண்டாம் அப்படின்னா, திக்கா சாப்பிடணும் அப்படின்னா, திக்காவும் இந்த கிரேவிய நமக்கு ஏத்த மாதிரியான கன்சிஸ்டன்சில வச்சுக்கலாம். ஆப்பம் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து கேஸ்ட் அயர்ன் வந்து நான் இந்தியால தான் பாரிஸ் கார்னர்ல வாங்குனேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம் நான் வாங்கும்போது, அதில வந்து "இவ்வளோ வாங்கியிருக்கேனே, ஏதாவது ஒண்ணு குடுங்க இலவசமா" அப்படின்னு கேட்டப்ப, "இந்த இது உங்களுக்கு ஆஃபரா குடுக்குறேன்" அப்படின்னு குடுத்தாங்க. கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஆனா சூப்பரா இப்போ வரைக்குமே வெறும் ஒண்ணுமே இல்ல. லைட்டா வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் தடவிட்டு ஆப்பம் சுட்டாலே சூப்பரா வரும். நான் தேங்காய் பால் தான் எனக்கு ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் வீக்கெண்ட் ரொட்டீன் தான். துணி துவைக்கிறது, கிராசரி வாங்குறது இதெல்லாம். ஸோ எல்லா துணியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ்ல திருப்பி தான் இங்க போடுவேன். ஏன்னா மிஷின் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு கையில துவைக்கிற மாரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது எனக்கு. ஆனா இங்க கையில துவைச்சா எங்க போய் காய வைக்கிறது? ஸோ கீழ இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா துவைச்சிருவேன் நானு. மேல இருக்கிறதுல ட்ரை பண்ணிடுவேன். இது வந்து கிளினிக் போடுற ஒயிட் கோட்ஸு. இத வந்து மிஷின்ல போட்டா அடுத்த வாட்டி யூஸே பண்ண முடியாதுன்றதுனால, நான் தனியா சோப்பு போட்டு ஊற வச்சு, கொஞ்சம் ப்ளீச் போட்டு அலசி அப்படியே ஹேங்கர்ல போட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 1 1/2 டேஸ், 2 டேஸ்க்குள்ள இது வந்து காஞ்சிரும். ஸோ இன்னையோட ரொட்டீன முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த 1 வீக்கான கிராசரி பிளான் எல்லாமே பண்ணணுங்க. அதுதான் இன்னையோட ஐடியா.